வணக்கம் ஸ்டூடெண்ட். பொட்டன்ஷியல் டியூ டு யூனிஃபார்ம் சாலிட் ஸ்பியர். ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்குது, அதுலேருந்து அந்த சென்டர்லேருந்து இந்த இடத்துல பொட்டன்ஷியல் என்ன, சென்டர்லேருந்து அந்த சர்ஃபேஸில் என்ன பொட்டன்ஷியல், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொட்டன்ஷியல் at the center, from the center up to the surface, from the center up to an external point is same, is simple. At external point என்ன வரும், the potential is the same as the due to a single particle of mass placed at the center. அதாவது சப்போஸ் இது இருந்ததுன்னா at external point இது சென்டரு. ஸோ ஃபார் a point massக்கு என்ன, at this point potential is equal to minus g into m. This is m. இங்கே தான் நம்ம டெஸ்ட் பார்ட்டிக்கல் வைக்கிறோம், டெஸ்ட் மாஸை. gm divided by distance. Distance in the distance என்ன, r. For point mass, this is for point mass. Same. If point massக்கு சேம்னா, அப்போ சாலிட் ஸ்பியருக்கு outside the solid sphere, இது வந்து சாலிட் ஸ்பியர்னா நம்ம ஷார்ட் புட் இருக்கு இல்லையா, ஷார்ட் புட் உள்ள யூனிஃபார்ம் மெட்டீரியலாக ஃபில்லாக இருக்கும், ரவுண்ட் ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். ஷார்ட் புட் தூக்கிடுறது இரும்பு குண்டு. ஸோ அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர் இஸ் நத்திங் பட் சேம் ஆஸ் ஏ பாயிண்ட் மாஸ். பாயிண்ட் மாஸுக்கு என்ன வருது, பாயிண்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு, ஒரு பாயிண்ட் மாஸ் வச்சு என்ன வருது, மைனஸ் ஜிஎம் டிவைடட் பை டிஸ்டன்ஸ். இங்கே என்ன வரும், சேம் மைனஸ் ஜிஎம் டிவைடட் பை distance. ஸோ நம்ம ஈஸியாக அதை எழுதிடலாம். அவுட் சைட் அந்த சர்ஃபேஸ் ரெண்டுத்துக்கும் ரொம்ப சிம்பிள். ஸோ பொட்டன்ஷியல் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர் outside of the sphere is equal to minus g into m, where m is the mass of the sphere, r is the radius of the sphere, divided by the distance. எந்த பாயிண்டில், இங்கேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸ், அவுட் சைடில் உள்ள பாயிண்ட் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர், வேர் ஆர் இஸ், திஸ் ஆர் இஸ் கிரேட்டர் தென் த ரேடியஸ். ஃபர்ஸ்ட் சேம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் திஸ் ஒன். ஃபார் at the surface, potential is also same as that due to single particle of same mass placed at the time. Single particle of this mass placed at the center. So V at R is equal to R. At the surface, நம்ம சர்ஃபேஸ்னு கூட சொல்லலாம், surface of the sphere is equal to minus G into M divided by the distance. எங்கே இருக்குது, இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்டில் நம்ம பொட்டன்ஷியல், பாயிண்ட் பி இங்கே இருக்குது, இந்த பாயிண்டில் நம்ம பொட்டன்ஷியல் டியூ டு திஸ் மாஸ் ஆஃப் ரேடியஸ் ஆர். இது ஒரு ஸ்பியர், திஸ் இஸ் யூனிஃபார்ம் ஸ்பியர், இது சேம் ஸ்பியர். இஸ் ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, நத்திங் பட் இட்ஸ் ரேடியஸ் அட் ஏ பாயிண்ட் இன்சைட் த சாலிட் ஸ்பியர். ஸோ இந்த பாயிண்டில் from the center which is at a distance of r, இந்த இடத்துல நம்ம potential due to this sphere of mass m and radius r நம்ம பார்க்கணும். Inside, that is 3 inside the sphere. See, நம்ம எல்லாருக்கும் தெரியும், E, the gravitational field intensity inside the sphere is equal to minus gm divided by r cube multiplied by that distance. This distance is the E. As it is நமக்கு தெரியும், E is equal to minus dv by dr, or dv is equal to minus E into dr. So we want to find out the potential. At point P. So at point P நம்ம என்ன பண்ணுவோம், we will integrate it. dv integration is equal to minus integration of E ஓட வேல்யூ inside the sphere is equal to gm by r cube into r into E ஓட வேல்யூ எழுதிட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ், ஏன்னா இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது, இயும் மைனஸில் வரும், into dr.
இப்போ லிமிட்ஸ் போடணும். லிமிட்ஸ் எங்கே? பொட்டென்ஷியல் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஹூஸ் வேல்யூ அட் திஸ் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் gm/r. இது கண்டுபிடிச்சிட்டோம். இங்கேருந்து இங்கே வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல்? ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் அப் டு த பாயிண்ட் P. சர்ஃபேஸ் அப் டு த பாயிண்ட் P. இந்த லிமிட் எங்கே? இந்த லிமிட் எங்கே? r இஸ் ஈக்குவல் டு எங்கே? r இஸ் ஈக்குவல் டு ஆர்லேருந்து ரேடியஸ்லேருந்து இந்த இடத்துக்கு ஸோ இட் இஸ் r. ஸோ we can write it as integration of dv. What is integration of dv? Integration of dv is equal to v. So integration of dv நம்ம இப்படி எழுதிக்கலாம். v integrate பண்ணிட்டோம் from limit p to s. ஏன்னா இனிஷியல் இங்கேருந்து நம்ம இங்கே கொண்டு வரோம். ஸோ திஸ் இஸ் இனிஷியல் லிமிட், இது ஃபைனல் லிமிட். இஸ் ஈக்குவல் டு இது என்னாகும்? இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ திஸ் பிகம்ஸ் gm நம்ம வெளியில் எடுத்துடலாம், r³ வெளியில் எடுத்துலாம். ஏன்னா r தான் வேரி ஆகுது. r இங்கேருந்து இங்கே இருக்கலாம். ஸோ r இஸ் ஒன்லி வேரியிங். ஸோ இன்டிகிரல் ஆஃப் r இஸ் ஈக்குவல் டு r to r into r dr. This is the integration. So simple integration theory, how to do differentiation integration of, see my integration of x power n is equal to x power n plus 1 by n plus 1. So இதே மாதிரி r இன்டிகிரேட் பண்ணோன்னா r பவர் 1 இருக்குது, அது இன்டிகிரேட் பண்ண 1 plus 1, இங்கே r பவர் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 plus 1 divided by 1 plus 1 is equal to r square by 2. So this is the integration. So we can write it as, so first இதுக்கு லிமிட் பண்ணோம்னா vp minus vs, v at point p and minus v at point s, s in a surface, is equal to gm r cube and இதோட இன்டெகிரேஷன் என்ன வரும்? r square by 2. லிமிட் அப்ளை பண்ணோம், from r to r அப்ளை பண்ணிட்டோம். இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர். வாட் இஸ் vs? பொட்டென்ஷியல் அட் த சர்ஃபேஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பொட்டென்ஷியல் அட் த சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் gm இன்ட்டு r இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ வி கேன் ரைட் vp minus gm by r, இதுதான் vs ஓட வேல்யூ, is equal to gm by r cube into, first r இந்த r கொடுப்போம், டாப் லிமிட் r square by 2 minus இந்த r கொடுப்போம், பாட்டம் லிமிட் r square by 2. இதுதான். Now we take it to this minus and minus will become plus, அந்த பக்கம் போனுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ vp is equal to minus of minus, this will become plus into g, அங்கேயே கொண்டு போயிடும். ஸோ vp is equal to minus into minus plus, அந்த பக்கம் போனுச்சுன்னா minus gm by r into plus gm by r cube into r square by 2 minus r square by 2. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், gm மைனஸ் gm r cube வெளியில் எடுத்துருவோம். ஸோ ஃபார் vp இஸ் ஈக்குவல் டு மைனஸ் gm பை v மைனஸ் gm பை r cube வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன வரும்? இங்கே ஒரு r ஸ்கொயர் வரும். இதுக்கு இங்கே மைனஸை வெளியில் எடுத்துட்டோம். ஸோ இங்கே ப்ளஸில் வரும். gm r இருக்குது, இங்கே r cube வெளியில் எடுத்துருக்கோம். ஏன்னா இங்கே gm r cube இருக்குது, அதனால் இங்கே இதையும் வெளியில் எடுத்துருவோம். r cube இதுவும் காம்பன்சேட் ஆகிடும். உள்ளே கொண்டு போனோம்னா மைனஸ் gm rன்னு வந்துடும். ஓகே, நான் மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம். திஸ் போர்ஷன் வில் பிகம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். gm r cube தான் நம்ம வெளியில் எடுத்துட்டோம். லெஃப்ட் அவுட் இஸ் r square by 2 minus r square by 2. Okay, now this is r square, this is r square minus, now this is equal to vp is equal to minus gm by r cube
into r square plus r square by 2 minus r square by 2. In the minus this will become minus, this will become plus. So this will become Vp is equal to minus gm by r cube. Yeah, minus gm by r cube. ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம் நம்ம electric potential. What is electric field intensity? Gm by r cube. Gm by r cube into the distance small r. இது வந்து 1/2 that is 3 by 2 r square minus r square by 2. So this is the potential at point P. Potential at this point P is given by this expression 3r square by 2. So now at center la paapom. At center r is equal to 0. Therefore Vp is equal to r is equal to 0 and this portion becomes 0. So in the minus gm by r cube into 3 by 2 r square வரும். So now what we can do, இது கேன்சல் பண்ணிடலாம், r square இது r ஆகிடும், இது கேன்சல் பண்ணிடலாம். That will become 3 by 2 r square. So this will become Vp is equal to minus 3 by 2 r square at the center. First case. Second case, at the surface, lena r is equal to r is equal to r is equal to r na nama idha enna pannalam, this is the general expression. Inside the enna sollalam, so Vp is equal to minus gm by r cube. ஒன்றையில் this becomes r square, ஒன்றையில் பண்ணிச்சுன்னா this will become ஒன்றையில் அரை பண்ணிச்சுன்னா 1, this becomes r square is equal to minus gm by r. நல்லா பாருங்கள், at the surface r is equal to r நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். At the surface it is nothing but gm minus the distance. At the surface இந்த இடத்துல surfaceல this is the surface. So r is equal to r. So point இது வந்து this solid sphere வந்து இது வந்து point mass மாதிரி ஆக்ட் பண்ணோம், which is equal to minus gm by r for the at the center. So நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதில் என்ன தெரியுது, this is the general expression for inside up to, this is applicable up to the surface. Therefore இப்படி ஒரு solid sphere இருக்கு at P at R, where R is greater than the radius of the sphere. So first potential at this point P is equal to at this point is equal to minus gm by r cube into 3 by 2 r square minus r square by 2. At center la பார்த்தோம்னா at the center r is equal to 0. Therefore Vp is equal to minus gm minus g இது 0 ஆயிடுது. So minus gm is 3 by 2 gm by r, that is 1.5 times of gm by r. Okay. Second, at the surface, அது simple. Point massக்கு என்ன எழுதுறோமோ அதுதான் எழுதணும். At surface r is equal to r. So V potential at the surface is equal to minus gm by r. As it is நம்ம இந்த ஃபார்முலா வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். மூணாவது, at outside sphere, see this equation இந்த இடத்துல P as a distance of r, outside sphere, அதுவும் simple like a point mass. V is equal to minus gm divided by distance. எந்த பாயிண்டில் நம்ம
பார்க்க ஆசைப்பட்டோம்னா அந்த டிஸ்டன்ஸ் இங்கே எழுதிக்கணும். ஸோ இதுக்கு கிராஃப் நம்ம போட்டோம்னா இதுலேருந்து என்ன தெரியுது, சென்டரில் -3/2 GM/R இருக்குது. நம்ம பார்த்துக்கோம். இப்போ கிராஃப் போடுவோம். ஸோ ட்ரா த ஸ்பியர் ஹியர். திஸ் இஸ் த சென்டர். சென்டர்லேருந்து நம்ம இது வந்து பொட்டன்ஷியல் ஆக்சிஸ். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல்? திஸ் இஸ் R as increasing distance increasing R வெக்டருங்கிறதோட it increases with respect in the axis x axis at R is equal to 0. R is equal to 0 we'll plot in the negative axis itself. எப்படி plot பண்ணுவோம்? R is increasing. So this is potential. Potential is equal to இங்கே என்ன வருது? At R is equal to 0. This is the point. See, we'll see. இந்த பாயிண்ட் வச்சுக்கோ. At R is equal to 0. This is equal to -3/2. 3/2ங்கிறத 1.5. 1. மைனஸ்னு எழுதணும். ஏன்னா இது as it is, இது ப்ளஸ் ஆக்சிஸ், இது மைனஸில் இருக்குது. ஸோ -1.5 GM/R. At this point it is -1.5 GM/R. At R increase of at in the point at R is equal to radius. This is the radius point. R is equal to R value and over its value is equal to GM/R. நெகட்டிவ் எங்கே போச்சுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம நெகட்டிவ் ஆக்சிஸில் பிளாட் பண்ணோம். இட் மீன்ஸ் it is understood it is negative. So negative, so it is at R is equal to R இங்கே இருக்குது. So it means the potential இங்கேருந்து இங்கே போகுது. So it means இது ஸ்ட்ரைட் லைனாக வருமா, கர்வ் வருமா? See, this is R square. மற்ற எல்லாம் கான்ஸ்டன்ட். R ரேடியஸ் கான்ஸ்டன்ட், G கான்ஸ்டன்ட், மாஸ் கான்ஸ்டன்ட். It varies according to R²/2. It is second degree equation. அப்போ கர்வியாக வரும். It comes like this. கர்வியாக வருது. அதுக்கப்புறம் R is equal to R. R is equal to R surface வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். At surface this is the value. At surface this is the value. இங்கே என்ன வரும்? After surface outside V is இது எல்லாம் கான்ஸ்டன்ட். V is 1/R. It means V is varies according to R. Negative -1/R. V is equal to -1/R. As R increasing V decreases. V negative value நம்ம விட்டுடுவோம். As R is increasing V will vary according inversely varies. So it means அப்படி போகிறப்போது இப்படி போகும். It will go like this. It will go like this. At இது R is greater than R. This is at R is equal to R. This is R is less than R up to here. So this is the graph. அப்போ கிராஃப் பண்ணுறப்ப எந்த பாயிண்டில் 0 வரும்? At infinity at R is equal to infinity Vp potential is equal to -GM/R. Since at infinity R is equal to infinity, anything divided by infinity is equal to 0. It means at R is equal to infinity, the potential is equal to 0. இதிலிருந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, at the center, that is at the center of the sphere, the potential center of the sphere, the potential is equal to 1.5 times of what it is at the surface. Surface level வருது, at the center வந்து -3/2 வருது, at the surface GM/R வருது. So this is equal to at the surface is equal to -3/2 velocity, the potential at the center is equal to -3/2 GM/R. R 3/2 into 3/2 into minus is equal to 3/2 minus GM/R. That is equal to 3/2, that is 1.5 times at surface. 3/2 at the surface. 3/2 times at the surface.
So it is easy to say at the center the sphere of the potential. The center of the sphere, the potential is 1.5 times the potential at the surface. அதுதான் கிராஃப் இதுக்கு. நம்ம எப்படி சில புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா -3/2 GM/R நீங்கள் ப்ளாட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல -GM/R ஏன்னா இது பாசிட்டிவ் ஆக்சிஸில் நெகட்டிவ் வேல்யூ போடுறோம். ஸோ இட் வில் கம் லைக் திஸ். இப்படி வந்து இப்படி போகும் அட் ஆர் இன்க்ரீஸிங் ஆர். திஸ் இஸ் பொட்டன்ஷியல். இந்த கிராஃபும் ஓகே. இந்த இடத்துல என்னென்னா -3/2 போடுறோம். இங்கே 3/2 GMR போடுறோம். ஏன்னா நெகட்டிவ் ஆக்சிஸில் நம்ம ப்ளாட் பண்ணுறதுனால